Hi guys, welcome to Raghulan. So today we will talk about an interesting topic. It's about fighter jets. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபைட்டர் ஜெட்ஸு கன்ஸு அதுக்கப்புறம் கார்ஸ் பைக்ஸ் இதெல்லாமே வந்து பாய்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. இதான் ஒரு ரீசன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் வந்து இன்னும் ஒரு $multi-billion பட்ஜெட்ஸான மூவிஸ் வந்து இந்த எக்கச்சக்க படம் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்ட் மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ரிவால்வ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் வந்து பாய்ஸ் லைக் இட் அண்ட் த மூவி இண்டஸ்ட்ரி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தட். ஸோ இப்போ வந்து இந்த ரஃபேல் ஜெட்டை பற்றி பார்ப்போம். ஏன் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா வந்து இந்த பேண்டமிக் டைமில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்க பார்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வார் லூமிங் சினாரியோ இருக்குது. எல்லோரும் World War III வரும் அப்படின்ட்டுருக்காங்க. அண்ட் மோஸ்ட் கேசஸ் வந்து குட் பி பாசிபிள். பட் அது வந்து ஒரு ரீசன் காட்டி வந்து எல்லா கவர்மெண்ட்ஸும் அந்த கண்ட்ரீஸில் வந்து மக்கள்கிட்ட வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு இன்னும் நிறைய பட்ஜெட் வேணும், நிறைய பணம் வேணும், நிறைய ஜெட்டு வாங்கணும், ஜீப் வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ரஃபேல் ஜெட் வாங்குகிறோம். ஸோ ரஃபேல் ஜெட்டுக்கு பார்த்திங்கன்னா இது நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸும் வந்து அவங்களோட ஓன் வெர்ஷன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ சைனீஸ் ஒரு வெர்ஷன் வச்சுருப்பாங்க அண்ட் ரஷ்யன்ஸ் ஒரு வெர்ஷன் வச்சுருப்பாங்க. நம்ம ரஷ்யன் ஜெட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் வச்சுருப்பாங்க F-16, F-22, F-35 அமெரிக்கனோட ஃபைட்டர் ஜெட்ஸ். எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்க்கெட் மாரி இது. ஸோ எல்லோரும் வந்து அவங்களோட ஓன் வெர்ஷன் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அது எல்லாத்துல வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சேல் பண்ணுறது ஒவ்வொரு கண்ட்ரீஸும் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டோட ரஃபேல் வந்து இட்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபார் த லாஸ்ட் ப்ராப்ளி அரௌண்ட் 3 decades சொல்லணும். 3-4 decades வந்து வெரி சக்ஸஸ்ஃபுல். கிராஷஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 4 or 5 கிராஷஸ் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம முக்கால்வாசி ட்ரைனிங் டே தான். எதுவுமே ஒரு காம்பேட் சினாரியோவில் எதுவும் கிராஷஸ் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இந்த ரஃபேல் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா 1970s வந்து ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஓனாக ஒரு டிஃபென்ஸ் ப்ராஜெக்டில் நம்ம வந்து ஜெட்டு வந்து நம்மளே பண்ணணும், இண்டிஜினியஸாக பண்ணணும், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, அது வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஆர்கனைசேஷன் மேலே ஆரம்பித்து அவங்க ஃபண்டிங்லாம் போட்டு அவங்க ஆரம்பித்தது தான் வந்து ரஃபேல். ஸோ ரஃபேலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன் இருக்குது கைஸ், நிறைய வேரியன்ஸ் இருக்குது. அதாவது ABC அதுக்கப்புறம் C அந்த மாதிரி நிறையா இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வாங்குறது வந்து ஒரு பர்டிகுலர் டைப், ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் இது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க டிசைன் பண்ண வெர்ஷன் வந்து ஆரம்பிச்சது 1970. அப்புறம் 1985 அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் ரஃபேல் வந்து மார்க்கெட்டில் வந்துச்சு. வந்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு மக்களுக்கு வந்து இந்த மிடில் ஈஸ்ட் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து மலேசியா நிறைய கண்ட்ரீஸ் வந்து தே ஷோட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து தே ஃபர்தர் டெவலப்ட் அதர் வெர்ஷன்ஸ் ஆஃப் ரஃபேல். ஸோ அதுக்கப்புறம் அந்த B வெர்ஷன் வந்துச்சு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் வந்து வேரியன்ட்ஸ் வந்துச்சு ரஃபேலில். ஸோ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் வந்து அவங்க அப்கிரேட் பண்ணுறப்ப வந்து சில விஷயம் வந்து தே மேட் சேஞ்சஸ். ஒன்று வந்து தே கால் இட் அஸ் சார்ட் ஆஃப் லைக் கன்வர்ஜ்டு காக்பிட் அப்படின்றது. ஸோ டிப்பிக்கலாக வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து அது வந்து நிறைய சென்சஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து இட் ஆல்சோ ஹேஸ் அ ரேடர். ஸோ இதில் வந்து இதை சுற்றி வந்து ஒரு 100 kilometers ரேஞ்சு, ஒரு 200 kilometers ரேஞ்சில் வந்து ஏதாவது ஒரு இன்பவுண்ட் மிசைல் இல்லைனா இன்பவுண்ட் ஏர்க்ராஃப்ட் வந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு தெரியும். ஸோ அதேமாரி வந்து ஹீட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் அவுட் சைட் G எவ்வளோ, அதாவது இது கிராவிட்டி எவ்வளோ, இன்சைட் கிராவிட்டி எவ்வளோ, ஐ மீன் G ஃபோர்ஸ். ஸோ அது எவ்வளோ அதுமாதிரி நிறைய விஷயத்தை வந்து இந்த ஜெட்ஸில் இருக்க ஏகப்பட்ட சென்சர்ஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இதில் வந்து ரெக்கனைசன்ஸ் கேமராலாம் கூட இருக்கும். அண்ட் 3D வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெட்டில் நீங்கள் போகிற பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார வந்து 3D டெரைன் இருக்கும். ஸோ அந்த ஜெட்டுக்கு கீழே வந்து பூமி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ஈவன் இஃப் தெர் இஸ் அ ஃபுல் ஃபாக் மிஸ்ட் இருந்தாலும் ஜெட்டில் இருக்கிற ஏவியானிக்ஸ் வச்சு கூட வந்து தே கேன் நேவிகேட். ஸோ அந்த அளவுக்கு வந்து தே ஆர் வெரி அட்வான்ஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து கன்வெர்ஜ் பண்ணி வந்து ரஃபேலில் இருக்கிற காக்பிட் வந்து காக்பிட் இதுதான் காக்பிட். ஸோ அந்த காக்பிட்டில் வந்து எல்லாமே வந்து ஒரு கன்வெர்ஜ்டு டேட்டாவாக அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ தட் த பைலட்ஸ் கேன் மேக் மோர் இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ். ஸோ தட் இஸ் அ மெயின் திங். ஸோ இப்போ ரஃபேலை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இட்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் டீட்டெயில்டான டாபிக் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
ரஃபேலோட ஜெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் கால்டு டெல்டா விங் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முக்கால்வாசி ஜெட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா F-16 இது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஹார்னட். ஸோ நீங்கள் F-16 F-35 நிறைய ஜெட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சைட் விங் வந்து முக்கால்வாசி வந்து ஹார்னட், எஸ்பெஷலி நீங்கள் ஹார்னட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைட் விங் வந்து ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ ரஃபேலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சைட் விங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஆரம்பித்து இப்படி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெருசாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதனால் இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து மெனூவரபிலிட்டி, அஜிலிட்டி அப்படின்வாங்க. ஸோ அது குயிக்காக எவ்வளோ ஜெட் வந்து நேவிகேட் பண்ணி போகுது அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இட் கேன் டூ இட் மச் ஃபாஸ்டர் compared to other jets in the market அப்படின்றது. So let's quickly run through some of the other things. அதேமாரி Rafale வந்து one of the very first jet வந்து fly by wire அந்த சிஸ்டத்தில் வந்து வந்தது. ஸோ வாட் இஸ் ஃப்ளை பை ஒயர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பைக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பைக்கில் வந்து கார்பரேட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம ஆக்சிலரேட்டர் கொடுக்க ஒரு த்ராட்டில் ஒயர் ஒன்று போகும். ஸோ அந்த ஒயர் தான் நீங்கள் இப்படி முறுக்க அந்த ஒயர் இங்கே இழுக்கிறப்ப கீழே வந்து கார்பரேட்டரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மூடி மாதிரி இருக்கும், திறந்தோன்னா அதுக்குள்ளே வந்து ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர். எப்போவுமே வந்து ஒரு ஐசி இன்ஜின், ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இருக்குது அப்படின்னா வந்து அதில் வெறுமனே நீங்கள் பெட்ரோல் ஊற்றி பற்ற வைக்க முடியாது. ஸோ அதில் வந்து என்ன ஆகணும், ஓப்பன் பண்ணோன்னே பெட்ரோல் அண்ட் ஏர் ஃபியூவல் மிக்சர் தான் அதுக்குள்ளே போகும். அதாவது பெட்ரோலை வந்து நீங்கள் எவாப்ரேட் பண்ணால் ஒரு ஏர் எப்படி இருக்கும், பெட்ரோல் வாசனை நிறைய இருக்கும்ல. ஸோ அதுதான் ஏர் ஃபியூல் மிக்சர், அதுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்பார்க் ப்ளக் இருக்கும் இன்ஜினில். ஸோ அதுதான் பற்ற வைக்குது. அது வெடிச்சதுக்கப்புறம் தான் பிஸ்டன் நவுறுது. அந்த நவுறுற பிஸ்டனை வந்து கேம் ஷாப்ஸ் வந்து அந்த ரொட்டேஷன் வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பைக் மோட்டர் சுற்றுது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம இந்த ரைட் பை ஒயர் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த த்ராட்டில் ஒயர் வருதுல்ல ஆக்சிலரேட்டர்லேருந்து, அந்த த்ராட்டில் ஒயருக்கு பதிலாக ஆக்சிலரேட்டர் கிட்டக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சென்சர் இருக்கும். அதேமாரி இங்கே கார்பரேட்டர் கிட்டக்க ஒரு சின்னதாக ஒரு சென்சர் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே முறுக்க இங்கே வந்து அந்த சென்சர் வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த மோட்டர் வந்து நவுத்தும். ஸோ இந்த கார்பரேட்டர் வந்து நவரும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளை பை ஒயர். ஸோ pretty much இட்ஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கன்வெர்ட்டட். ஸோ அதாவது உங்களோட ஆக்சுவல் மூமெண்ட்ஸ் வந்து மேனுவலாக வந்து அந்த டிவைஸ்க்கு எடுத்துகிட்டு போகாமல் அது ஒரு எலக்ட்ரானிக் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்குது ஃப்ளை பை ஒயரில். ஸோ அந்த டெக்னாலஜி வந்து இதில் வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அந்த காலத்தில் இந்த 1980s வந்து. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1984 வந்து ஃபஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேட்டர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்க மார்க்கெட்டுக்கு. அப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சு, நிறைய பேர் வந்து இந்த ஜெட்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ ரஃபேல் வாஸ் சார்ட் ஆஃப் லைக் அ சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெயின் ரீசன் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரஃபேல் வந்து ஏன் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா முக்கால்வாசி ஃபைட்டர் ஜெட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ண முடியும், அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இது வந்து pretty much இட்ஸ் a combat vehicle. ஸோ இது வந்து ஒரு சண்டை போகிறதுக்காக வச்சுருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப இது என்ன சண்டை போடும் அப்படின்ட்டு இருக்குது. சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வார்ஃபேர் இருக்குது. ஒன்று வந்து ஏர் டு ஏர் காம்பேட்னு இருக்குது. ஸோ அது 2 ஜெட்டு வந்து இருக்குது அப்படின்னா 2 ஜெட்டு வந்து டாக் ஃபைட் அப்படின்வாங்க. ஸோ ஒன்று மாற்றி ஒன்று வந்து பின்னாடி வந்து சுடுறது, மிசைல் வந்து போடுறது, மாரி விஷயம்லாம் இருக்குது. டாக் ஃபைட் இருக்குது. ஸோ இந்த ஏர் டு ஏர் காம்பேட், அதுமாரி ஏர் டு சர்ஃபேஸ் காம்பேட் இருக்குது, ஏர் டு கிரவுண்ட் காம்பேட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பேட் இருக்குது. ஸோ இந்தமாரி ஒரு ஜெட்டு வந்து என்னென்ன விஷயம் கேப்பபிள் இருக்குது, வெறும் ஏர் டு ஏர் மட்டும் இருக்கா, இல்லை ஏர் டு சர்ஃபேஸ் இருக்கா, ஏர் டு கிரவுண்ட் இருக்கா, அந்த மாதிரி என்ன காம்பேட் வந்து இது பண்ண முடியும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. செகண்ட் வந்து இந்த ஜெட்டு வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து டேக் ஆஃப் ஆகணும். ஸோ அது வந்து குட் பி ஒரு ஏர் பேஸாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு கேரியராக இருக்கும். கேரியர்னால் ஒரு ஷிப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெட் இருக்கும், அதுலேருந்து அவங்க டேக் ஆஃப் பண்ணுவாங்க, ஏர் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து வார்ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி அஜைல் கம்பேர்ட் டு வாட் இட் வாஸ் பிஃபோர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வி cannot expect the jet to take off from India to and travel 1000 kilometers and attack a different place. ஏன்னா திரும்ப 1000 kilometers நீங்கள் போயிட்டு ஒரு மிஷன் முடிச்சுட்டு திரும்ப 1000 kilometers ரிட்டர்னில் வரணும். ஸோ அது ரிட்டர்னில் வரத்துக்கான ஃபியூவல் இருக்கணும். ஸோ ஏன்னா காம்பேட்டுக்கு கொஞ்சம் ஃபியூல் இருக்குது, நீங்கள் போகிறதுக்கான அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஃபியூல் தேவைப்படும், திரும்ப ரிட்டர்னுக்கான தேவைப்படும். ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் வந்து டேக் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப சர்ஃபேஸ்லேயே வந்து லேண்ட் பண்ணணும் அப்படின்னா காம்பேட் டிக்கெட் மே நாட் பி ரியலி யூஸ்ஃபுல். அண்ட் மோரோவர் இந்த ஜெட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ கெப்பாசிட்டி, எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த கெப்பாசிட்டி ரேஞ்சும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே கேரி எக்ஸ்ட்ரா ஃபியூல் டேங்க்ஸ். அது இருந்தால் தான் அந்த ரேஞ்செலாம் வந்து நிறையா இருக்கும், இல்லைனா அந்த ரேஞ்ச் கம்மி. அண்ட் pretty much இந்த ஃபியூல் டேங்க் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெப்பன்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போக முடியாது, அதான் ஆர்மமெண்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த வெப்பன்ஸ் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இட்ஸ் லைக் கிவ் ஆர் டேக். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜெட்ஸ் வந்து VTOL வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், VOTL அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்குது. அதாவது F-35 அமெரிக்காவோட F-35 ஜெட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அரௌண்ட் $35 billion or something. இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஜெட். இது
அந்த ஜெட்டுக்கும் ரெஃபேலுக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டெல்த் இருக்குது அண்ட் அதில் ஒரு சில வேரியண்ட்டில் வந்து VOTL இருக்குது, வெர்டிகல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா வந்து முக்கால்வாசி ஜெட்டுக்கு வந்து அது கிரவுண்டில் வந்து இவ்வளோ தூரம் கொஞ்சம் வேகமாக போய் அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகும். ஸோ சம் ஜெட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வெர்டிக்கலாக கொஞ்சம் தூரத்தில் அப்படி டேக் ஆஃப் ஆகி அதுக்கப்புறம் அப்படி போகும். ஸோ இந்தமாரி ஜெட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா யூ டோன்ட் நீட் அ பிக் ரன்வே. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு கேரியர்லேருந்து நீங்கள் வந்து டேக் ஆஃப் பண்ணி போகலாம். ஸோ தட்ஸ் மெயின் திங். ஓகே, இதில் நிறைய இருக்குது. ஸோ லெட்ஸ் ரன் த்ரூ திஸ். ஸோ செகண்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து சூப்பர் க்ரூஸ் என்ன அப்படின்னா வந்து ஜெட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து தே டூ அ ஃபெரி ட்ரிப் அப்படின்வாங்க. அதே இப்போ ஃப்ரான்ஸ்லேருந்து இப்போ இந்தியாவை கொண்டு வரணும், இல்லை இப்போ இந்தியாவிலேருந்து மிடில் ஈஸ்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு 4 ஜெட் அங்கே அனுப்பணும் அப்படின்னா அந்த 4 ஜெட்டையும் வந்து பஸ்ஸு ட்ரெயினில் அனுப்ப மாட்டாங்க. 4 ஜெட்டும் அங்கேருந்து அவ்வளோ தூரம் பறந்து தான் போகும். ஸோ ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் 2000 கிலோமீட்டர்ஸ் வந்து பறந்து போகும். அப்படி போகிறப்ப வந்து கண்டினியூஸாக வந்து சூப்பர்சோனிக் ஸ்பீட்லேயே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபியூல் நிறையா பேர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து இந்த சூப்பர் க்ரூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது என்னென்னா தே வில் ஸ்டில் மெயின்டைன் the close supersonic speed that is possible, at the same time வந்து fuel efficient இருக்கும் and consistent speedல வந்து they can travel. So that is one of the advantage வந்து Rafale இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் சீட் ஆப்ஷன் இருக்குது, டியூவல் சீட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ், எவ்வளோ ஆர்டர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாரி சிங்கிள் அண்ட் டியூவல் சீட் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முக்கால்வாசி ஒரு மிஷன் வந்து ஒரு ஜெட் வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து ஐதர் இட் குட் பி காம்பேட் இல்லை வந்து ரெக்கனைசன்ஸ் மிஷன் அப்படின்வாங்க. காம்பேட்னா ப்ரிட்டி மச் போய் சண்டை போடுறது, இன்னொன்று வந்து ரெக்கனைசன்ஸ் அப்படின்னா வந்து போயிட்டு செக் பண்ணிட்டு வருது, இல்லைனா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வருது, இந்தமாரி விஷயம் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைலட் வந்து ஓட்டுற விஷயத்தை தவிர, ஏன்னா ஓட்டுறது மட்டும் அங்கே கிடையாது, அங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மிசைல்ஸ் வந்து ஜெட்ஸ் வந்து கிட்டக்க வந்துருச்சு அப்படின்னா வந்து ரேடார் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து பைலட் வந்து பிஸியாக தப்பிச்சு போகிறதுல குறியாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பின்னாடி உட்காந்துருக்கவங்க வந்து தேல் டூ த ஃபோட்டோ எடுக்கிற வேலையோ, இல்லை அந்த வர மிசைல் இன்கமிங் மிசைல் வந்து ஃப்ளேயர்ஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஃப்ளேயர்ஸ் ட்ரிகர் பண்ணுறதோ, இல்லை வந்து அந்த மிசைலை வேறு ஏதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுறதோ, ஸோ இந்தமாரி விஷயத்தை வந்து பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்ப்பாங்க. இதுதான் வந்து டியூவல் சீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்டா விங். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ரஃபேலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிக் டெல்டா விங் அப்படின்வாங்க. ஸோ அந்த விங் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அதனால் வந்து இட் ப்ரொவைட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை அஜிலிட்டி ஃபார் த கிராஃப்ட். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து ரஃபேல் வந்து இட் கேன் வித்ஸ்டாண்ட் பிட்வீன் 3.6 to 9 Gs அப் டு அண்ட் ஆல்சோ கோஸ் டு மேக்ஸிமம் ஆஃப் 11 Gs. அதுவும் G ஃபோர்ஸ் வந்து 11 Gs வரைக்கும் மேக்ஸிமம் அட் ஹை ரிஸ்க் சினாரியோஸில் வந்து அட் டு மேக்ஸிமம் 11 Gs வரைக்கும் இருக்கும். நம்ம வந்து 1 Gயில் இருக்கும். ஸோ 1 Gனா ப்ரிட்டி மச் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை போட்டால் கீழே விழுது. ஸோ இதே வந்து 5 Gs 9 Gs இன்க்ரீஸ் பண்ண போனீங்கன்னா இந்த ஜெட்டை நான் இங்கே போட்டேன்னா கீழே போய் இப்படி உள்ள இந்த டேபிளே உடஞ்சிடும். ஸோ அதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்டை போட்டோன்னா அது கீழே விழுது. இதே ஒரு 9 G இருக்குன்னா அது வேகமாக அப்படி விழும். ஸோ தட்ஸ் லைக் அவ்வளோ புல்லிங் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜெட்டில் போகிறப்ப அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து Gs ஜென்ரேட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து ஆக்சுவலி முக்கால்வாசி ஃப்ளைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லெட்ஸே ஒரு கமர்ஷியல் ஏர்லைனர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பிளைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஹேவ் தி நேச்சுரலி ஏரோடைனமிக்கல். ஸோ அதாவது இந்த ஃப்ளைட் வந்து ஒரு 2 இன்ஜினுமே வந்து இதில் 2 இன்ஜின் இருக்குது. ஸோ இந்த 2 இன்ஜினுமே ஃபெயில் ஆனாலும் இந்த ஃப்ளைட் வந்து தே கேன் கிளைட் இன் த ஏர். ஸோ ஏரில் வந்து அப்படியே கிளைட் ஆகி வந்து லேண்ட் ஆகும். நிறைய ஃப்ளைட்ஸ் இது பண்ணும் கமர்ஷியல் ஏர்லைன்ஸ். ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ரஃபேல் அந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா இது வந்து பை டிசைன் வந்து இட் இஸ் நாட் ஏரோடைனமிக். ஸோ தட் மீன்ஸ் இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதால் சஸ்டெயின் பண்ண முடியாது ஃப்ளைட். ஸோ அதுக்காக வந்து ரஃபேலில் ஏகப்பட்ட சென்சர்ஸு அண்ட் ஏகப்பட்ட விஷயம் அது மேலே இருக்குது. அந்த ஏரோடைனமிக்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ தட் ஆல்சோ ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் த மெனுவரபிலிட்டி அப்படின்றது தான் ரஃபேலோட கேஸ். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து கேப்பபிள் ஆஃப் போத் நேவல் லேண்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராஃப்டில் வந்து இட் இஸ் மிஸ்ஸிங். ரஃபேலில் வந்து நீங்கள் இந்த நேவல் லேண்டிங்காக பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேவல் லேண்டிங் வந்து சம்டைம்ஸ் இட் வில் பி ஹார்ஷ் போல இருக்குது. ஸோ அதனால் வந்து இது கிவன் சம் அடிஷ்னல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ தட் இஸ் another திங் அந்த லேண்டிங் கியரில். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டேட்டா ஃபியூஷன் காக்பிட். ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் கான்செப்டே. ஸோ இதில் என்ன தான் இவ்வளோ சென்சர்ஸ் இருந்தாலும் முன்னாடி இருக்கிற ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காக்பிட்டை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டா வந்து பைலட்டுக்கு புரிஞ்சு அவங்க திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அந்த ஸ்பிளிட் செகண்ட் டிசிஷன் எடுக்கிறது, இதெல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபியூஷன் காக்பிட் அப்படின்றதுனால வந்து டேட்டா வந்து பைலட்டுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி அவங்க ஆல்ரெடி வந்து ப்ராசஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் பைலட்டுக்கு வரும். ஸோ தட் இஸ் டேட்டா ஃபியூஷன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து
சீட் வந்து பார்த்தீங்கன்னா 29 டிகிரிஸ் இன்க்ளைண்டாக இருக்குது ஜஸ்ட் டு ரெடியூஸ் ஜீஸ். ஏன்னா முக்கால்வாசி என்ன ஆகும்னா நீங்கள் ஹையர் ஜீஸில் வந்து கிளைம் பண்ணுறப்ப உங்கள் தலையில் இருக்க பிளட்டெல்லாம் வந்து கீழே போயிடும். ஸோ உங்களுக்கு தலையில் பிளட் கம்மியாயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் பிளாக் அவுட் ஆகிடுவீங்க, அதாவது மயக்கம் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து சீட் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து மயக்கம் போடாமல் இருப்பீங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் தி டிசைன் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிபிஐ இருக்குது. ஸோ டிபிஐனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப கேள்விப்பட்ட வேர்டாக இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து டைரக்ட் வாய்ஸ் இன்புட். நீங்கள் கார்லலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் பட்டன் அமுக்கிட்டு காலில் யாராவது ஒருத்தங்க ஏபிசி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கால் பண்ணும். ஸோ அது வந்து டைரக்ட் வாய்ஸ் இன்புட். ஸோ அது வந்து கார்லேயே இருக்குது. அந்த ஃபீச்சர் வந்து ரஃபேல் ஜெட்லேயும் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அந்த ஜெட்டு கூட பேசலாம். அது வந்து திரும்ப உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட் வந்து நிறைய ஜெட்டில் வந்து டிசேபிள். ஒரு ரீசன் என்னென்னா வந்து பைலட்ஸ் வந்து தே மேக் கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஹாலோகிராமிக் டிஸ்பிளே இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் கார்ஸ்லேயும் இப்போ வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ஆடுவாங்க, ஹூட் அப்படின்வாங்க, ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே. ஸோ அது எல்லாமே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன டேஷ் பேனல் மேலே அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அப்டேட்டடாக. ஸோ அந்தமாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்ரோவேவ் லேண்டிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இட்ஸ் கால் பிளைண்ட் லேண்டிங். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டார்க்கான இடத்துல இல்லை மிஸ்ட் இருக்குது, ஃபாக் இருக்குது, ஒரு விஷுவலாக வந்து ஒரு பைலட்டால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல, லேண்டிங் ஜட்ஜ் பண்ண முடியல. அந்த சினாரியோவில் வந்து தே யூஸ் திஸ் சிஸ்டம் கால்டு மைக்ரோவேவ் லேண்டிங் சிஸ்டம். ஸோ இதனால் வந்து பைலட் வந்து லேண்ட் பண்ணுறப்ப தே நோ ஹவு மச் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஏர்க்ராஃப்ட் டு த சர்ஃபேஸ் பிலோ. ஸோ அது வந்து அங்கே உங்களுக்கு எப்போவுமே வந்து அக்யூரேட்டாக இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங் தே ஹேவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 எஜெக்ஷன் சீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிப்பிக்கலாக வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஒரு சர்டன் வெலாசிட்டி அண்ட் சர்டன் ஆல்டிடியூட்னா ஹைட் அதில் ட்ராவல் பண்ணுறப்ப மட்டும்தான் எஜெக்ட் வந்து இட் வில் பி ஃபங்க்ஷனிங். வெரஸ் வித் ரஃபேலில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 0 ஆல்டிடியூட் 0 வெலாசிட்டி, அதாவது ஃப்ளைட் ஈவன் ஸ்டாட்டிக்காக இருக்கிறப்ப கூட வந்து எஜெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் தெர் இஸ் அ ஃபயர் அப்படின்னா அவங்க எஜெக்ட் பண்ண முடியணும். ஸோ அதுவும் வந்து பாசிபிள் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆன்போர்ட் ஆக்சிஜன் ஜென்ரேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து இந்த ஃப்ளைட்டில் ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைட்டர் பைலட் வந்து இந்த ஃப்ளைட்டில் கிளைம் பண்ணி போகிறப்ப பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பெருசாக ஒரு பாட்டில் மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர். ஸோ அதை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா ஹையர் ஆல்டிடியூட் போகிறப்ப ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து மயக்கம் வந்துடும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ணும். ஸோ அதனால் வந்து தே ஆர் லிமிட்டட் பை ஹவு மச் டைம் தே கேன் பி ஆன் த ஃப்ளைட். ஸோ அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ட்ராவல் அரௌண்ட் 50,000 feet. ஸோ நம்ம ஒரு கம்பேரிசன் சொல்லணும்னா நம்ம கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்க அப்படின்னா வந்து 31 to 38,000 ஃபீட்டில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே 20,000 feet. ஈவன் இந்த ஃபீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் நிறையா இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு தலைவலிக்கும், இந்தமாதிரி நிறைய விஷயம் இருக்கும், மோஷன் சிக்னஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதே நீங்கள் வந்து இன்னும் யோசிச்சு பாருங்கள், இன்னும் ஒரு 25,000 feet அதிகமாக போகுது அப்படின்னா இட்ஸ் லைக் ஹவு டிஃபிகல்ட் இட் பி. ஸோ இதில் வந்து ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் சிஸ்டம்னே ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஆக்சிஜன் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. இது வந்து ஆன் தி ஃப்ளைல வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து ஜென்ரேட் பண்ணி பைலட்டுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து இது கொடுக்கும். ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஸ்ஓரியன்டேஷன் கவுண்டரிங் டிஸ்ஓரியன்டேஷன் ஆட்டோ பைலட். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து டிப்பிக்கலாக வந்து நீங்கள் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து ஃப்ளைட்ஸ்லாம் நிறைய ஃப்ளைட்ஸ் தொலைஞ்சு போகுது அப்படின்றாங்களா. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் வந்து டிஸ்ஓரியன்டேஷன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் நீங்கள் போயிட்டுருக்கிறப்ப ஹாரிசான் அப்படின்வாங்க, அதாவது கடல் வந்து ஒரு இடத்துல போய் மீட் ஆகும், அதேமாரி வானம் வந்து அந்த இடத்துல மீட் ஆகும், ஒரு லைன் மாரி இருக்கும். ஸோ அந்த என்ன ஆகும்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த டே வந்து எது வானம் எது கடல்னு தெரியாது. ஏன்னா ரெண்டுமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பைலட் வந்து இப்படி தான் போயிட்டுருக்காங்க, இதுதான் கடல், இப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருப்பாங்க சில நேரம். ஸோ இல்லை இப்படி வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அது போயிட்டு ஃப்ளைட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா போய் கிராஷ் ஆகிடும். ஸோ இதுதான் பெர்முடா ட்ரையாங்கிள், இது ஒரு விஷயம் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து அந்த பைலட்டோட டிஸ்ஓரியன்டேஷன் வந்து இது வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். பைலட் வந்து தப்பாக இதை கால்குலேட் பண்ணுறாங்களா, அந்த ஃப்ளைட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போகல அப்படின்னா இது தானே கரெக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங் தட் தே ஹேவ் டன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆட்டோ பைலட் அண்ட் ஆட்டோ த்ராட்டில். ஸோ இந்த ஆட்டோ ஜெனரலாக ஆட்டோ பைலட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கமர்ஷியல் ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆட்டோ பைலட்டும் இருக்குது, ஆட்டோ த்ராட்டிலும் இருக்குது. ஸோ ஆட்டோ த்ராட்டில் வந்து இட் ஆக்சுவலி ஆட்டோ த்ரஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ இது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபார் ஃபெரி ட்ராவல். ஸோ அது என்னென்னா இந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் சும்மா சண்டை போகிறதுக்குனா நீங்கள் வேகமாக போயிட்டு கொண்டு வந்துடலாம் சீக்கிரமாக. ஸோ ஃபெரி ட்ராவல்ன்றது இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி கொண்டு போனது ட்ராவல். இப்போ ஃப்ரான்ஸ் வந்து இங்கே இந்தியாவுக்கு டெலிவர் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து பறந்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவ்வளோ தூரம் பறந்து வரணும்னா
ஃபியூலை வந்து எக்கனாமிக்கலாக செலவு பண்ணணும். ஸோ அப்போ வந்து இட்ஸ் கோன் பி யூஸ்ஃபுல். ஸோ இந்த ஃபீச்சர்ஸு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்பெக்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது. அது என்னென்னா சிஸ்டம் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் ஆஃப் ஃபயர் கண்ட்ரோல் ஆஃப் ரஃபேல். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ரேடார் வார்னிங்ஸு, அதுக்கப்புறம் லேசர் வார்னிங்ஸு, அதுக்கப்புறம் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் ஏதாவது மிசைல் இன்கமிங் மிசைல்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி மிசைல் வார்னிங்கு. ஸோ இந்தமாரி சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து உள்ள ஒரு ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ அது ப்ராசஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இவருக்கு வந்து பைலட்ஸ்க்கு வந்து கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். எப்படி வந்து டாச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் இஸ் கூல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணுற ரேடார் வந்து இப்போ வந்து நியூவர் வெர்ஷன் ரேடார் யூஸ் பண்ணுறாங்க கம்பேர்ட் டு ரஃபேல். இதுக்கு முன்னாடி வந்து ரஃபேலுக்கு ஒரு ரீசன் என்னென்னா ப்ரீவியஸ் ரேடார் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் நிறையா இருந்துச்சு. இந்த ரேடாரில் வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸ் கிடையாது அப்படின்றாங்க. விச் இஸ் குட். ஸோ இதில் யூஸ் பண்ண ரேடார்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா RBE 2AAA அந்த மாடல் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது வந்து RBE 2. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் பேசிக்லி அந்த ரேடார் மாடல். பட் இந்த ரேடார் வந்து இட்ஸ் மோர் ப்ரிசைஸ் அண்ட் லெஸ் மெயின்டெனன்ஸ் விச் இஸ் குட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேடார் டிடெக்ஷன் வந்து இட்ஸ் ஓவர் 200 miles. அதாவது ஃப்ளைட் இங்கே இருக்குது அப்படின்னா 200 kilometers வந்து டிஸ்டன்ஸில் வந்து ஏதாவது உள்ள இன்கமிங் மிசைல் வருது, ஒரு ஏர்க்ராஃப்ட் வருது, எது வந்தாலும் சரி இதுக்கு வந்து தெரியும். ஸோ விச் இஸ் லைக் 200 kilometers முன்னாடி. ஸோ விச் இஸ் லைக் அ பிகர் ரேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இம்ப்ரூவ்ஸ் ப்ரிசிஷன், நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. வார்ஹெட்ஸ் வந்து இதில் வந்து மிசைல் வார்ஹெட் சொல்லிடுவாங்க. ஒரு மிசைல் இருக்குது அப்படின்னா வந்து அதில் மேலே இருக்கிறது வார்ஹெட். ஸோ அந்த வார்ஹெட் வந்து இட் கேன் கேரி நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் விச் இஸ் லைக் கீ ஃபார் எனி நியூக்ளியர் கண்ட்ரி. வந்து அவங்க வச்சுருக்கிற எல்லா ஜெட்ஸ்லேயும் வந்து நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் போட முடியணும். ஸோ விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ தட் தே கேன் டூ இட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மிட் ஏர் ரீஃபியூலிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெட்டில் வந்து ஜென்ரலாக ஒரு சின்னதாக ஒரு கொம்பு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து மிட் ஏர் ரீஃபியூலிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ விச் ரஃபேல் ஹேஸ் காட் த ஃபீச்சர். ஸோ இப்போ இந்த ஃப்ளைட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அரௌண்ட் $115 million ஜஸ்ட் லைக் தேட். ஸோ நம்ம வந்து இந்தியாவில் வந்து வாங்குறது வந்து இட்ஸ் ஃபுல்லி லோடட் வித் ஆர்மமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் இருக்குது. அதுக்கு மேலே கமிஷன்ஸ் வேறு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $900 per 1 nautical mile. ஒரு நாட்டிக்கல் மைல்ன்றது கிட்டத்தட்ட 1.8 kilometers. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 kilometers வச்சுக்கலாம். 2 kilometers ரன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணால் $900. ஸோ $900னால் நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட 40,000. 2 kilometer இதில் போகிறதுக்கு வந்து 40,000. அது வந்து ஜஸ்ட் ஆப்ரேஷன் காஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 3,700 kilometers. அது கிட்டத்தட்ட 2,000 nautical miles. ஸோ 3,700 kilometers அப்படின்னா இந்தியா டாப் டு பாட்டம் போயிட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் இதோட க்ரூசிங் ஆல்டிடியூட் வந்து ஏற்கனவே சொன்னால் 50,000 feet. அண்ட் இதோட கிளைம்ப் ரேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6,000 feet per minute. ஸோ ஒரு மினிட்ல வந்து இட் கேன் கோ இன் டு 6,000 feet. ஸோ இட் இஸ் லைக் 6,000. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து 1.8 Mach. ஸோ விச் இஸ் லைக் 2,000 kilometers per hour. ஸோ அதாவது நம்ம கம்பேரிசன் சொல்லணும்னா நம்ம BMW 1000RR வந்து goes around 300 kilometers. ஸோ யூ கேன் மல்டிப்ளை திஸ் பை ஸோ லைக் சம்மர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் த்ரஸ்ட் பர் இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா வந்து 17,000 pounds விச் இஸ் ஈக்குவல் டு 7,000 kilograms. அதாவது ஒரு இன்ஜினில் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ 7,000 kilograms இழுக்கிற அளவுக்கு ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மேக்ஸ் டேக் ஆஃப் ஸ்பீடு வந்து டேக் ஆஃப் லோடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 24,000 kgs, கிட்டத்தட்ட 24 tons வந்து இதில் எடுத்துகிட்டு போகலாம். ஐதர் ஃபியூலோ இல்லை ஆர்மமெண்ட்ஸோ இதில் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இட்ஸ் பவர்ஃபுல். டு கம்பேரிசன் நம்ம சொல்லணும் அப்படின்னா F-16 வந்து கேன் கேரி அரௌண்ட் 21.7 tons. ஸோ இது ஏன் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே இப்போ நீங்கள் வந்து கோயிங் அண்ட் வார் வித் பாகிஸ்தான் கூட போகிறீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து F-16 இருக்குது. ஸோ நம்மள்ட்ட ரஃபேல் இருக்குது அப்படின்னா 2 ஃபைட்டும் வந்து போகுது அப்படின்னா 2 பேரும் டமால் சுற்றுக்குறாங்க. ஸோ இவங்கள்ட்ட என்னென்னா 21 tons வந்து உள்ளார வந்து மிசைல்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்கள்ட்ட வந்து 24 tons இருக்குது. ஸோ 2 பேரும் 4 குண்டு போட்டுக்கிற 4 மிசைல் போட்டுக்கிறாங்க. 2 பேருக்கும் 20 tons தீர்ந்து போச்சு அப்படின்னா இவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது. இவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா 2 மிசைல் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் தப்பிச்சு ஓடுறது தான் வழியை பார்க்கணும். ஸோ அதுக்குள்ளார கொண்டிருக்கணும், இல்லைன்னா இவர் கொண்டுருவார் இவர். ஸோ இதுதான் வந்து லாஜிக். இது டாக் ஃபைட் ப்ரிட்டி மச். ஸோ அதனால் ரஃபேல் ஹஸ் காட் தட் எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 liters. அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்தமாரி ஃபியூல் டேங்க்ஸ் இருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஃபியூல் டேங்க்ஸ் மாதிரி தான் இருக்குது மிசைல் மேரில். ஸோ ஃபியூல் டேங்க்ஸ் மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணிவிட்டு இன்னும் லாங்கர் ரேஞ்சஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
Okay, so I think that's about it, guys. I hope you like this video. ஸோ நம்ம இதே மீறி உங்களுக்கு மிலிட்டரி பேஸ்ட் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு இதில் கொஞ்சம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் ஏர்க்ராஃப்ட்ஸு, டேங்க்ஸு அண்ட் இதை பற்றிலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். ஓகே, வில் see you in another video. Thank you so much.